ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். ஏசாயா 52:12. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 6 மாதங்கள் கண்மணி போல காத்து 7வது மாதத்தையும் கிருபையாய் காண செய்த தேவனை துதிப்போம். அவர் நம்மை காண்கிற கர்த்தர். கழுகு தன் சிட்டைகளை விரித்து குஞ்சுகளின் மேல் அசைவாடி காக்கிறது போல அவர் உங்களை காப்பார். கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளுக்குள் மூடி சிறகுகளால் காப்பது போல அவர் உங்களை காப்பார். இஸ்ரேல் ஜனங்களின் முன்னால் சிவந்த சமுத்திரம், பின்னால் வேட்டை நாய்களைப் போல எகிப்தியரின் சேனைகள். கர்த்தர் மோசேயிடம் இருந்த கோலை சிவந்த சமுத்திரத்தை நோக்கி நீட்டும்படி சொன்னார். சமுத்திரம் வழிவிட்டது. வெட்டாந்தரையில் நடப்பது போல சந்தோஷமாக நடந்து அக்கறை அடைந்தார்கள். பின்னால் துரத்தி வந்த எகிப்து சேனை அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அவர்களை காக்க வல்லவராயிருந்தார். இதுவரை அவர்களுக்கு முன் சென்ற மேகஸ்தம்பம் இஸ்ரவேலருக்கு பின்பக்கம் வந்து இரவை பகலாயிற்று. பார்வோன் சேனைக்கோ அந்தகாரத்தை கொடுத்தது. இஸ்ரேல் ஜனங்களை முன்னும் பின்னும் பாதுகாத்த கர்த்தர் உங்களையும் அவ்வண்ணமாய் இந்த மாதத்திலும் காப்பார். எத்தனை தீய மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும், உங்கள் குடும்பத்தை அழிக்க சதி செயல் செய்தாலும் சோர்ந்து போகாதிருங்கள். தகப்பன் தன் பிள்ளைகளை காப்பது போல கர்த்தர் உங்களை காப்பார். தாய் தேற்றுவதைப் போல அவர் உங்களை தேற்றுவார். பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்போதெல்லாம் 121ஆம் சங்கீதத்தை ஜெபத்தோடு வாசியுங்கள். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். விசுவாசத்தோடு வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இந்த மாதத்திலும் தேவன் உங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருப்பார். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறோம், மைமைப்படுத்துகிறோம். தேவனே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா, கடந்த 6 மாதங்களும் எங்களுக்கு தந்தருளிய நன்மைகளுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அப்பா, இந்த புதிய மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு நாளும் உம்முடைய புதிய கிருபைகளாலும் நன்மைகளாலும் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரும் உமக்கு நன்றி சொல்லுகிறவர்களாகவும் உம்முடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வருகிறவர்களாகவும் வாழும் கிருபையை ஒவ்வொருவருக்கும் தந்தரல ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் நீ கோட்டையும் அருணுமாய் இருந்து பாதுகாத்து சகல தீமைக்கும் அவர்கள் தங்களை காத்துக் கொள்ளும்படி கிருபையை தந்தரலி அவர்கள் அப்பம், தண்ணீர், வருமானம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதித்தளவும் கனியுள்ள தோட்டமாய் மாறவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயந்து பெற்றவர்களை கனம் பண்ணி உலக இச்சைகளுக்கும் கண்ணின் காட்சிகளுக்கும் விலக்கி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ தயவு செய்தல்லுங்க. பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்க கல்விமானின் நாவை தந்தளவும் ஜெபிக்கிறோம். உயர்கல்விக்காக முயற்சிக்கும் பிள்ளைகள் விரும்பிய பாடத்தில் கற்பதற்கு இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் புது புது நன்மைகளால் புது புது கிருபைகளால் நிறைத்து ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, பல்வேறு நோய்களினால் பீடிக்கப்பட்டும் உடல் பலவீனத்தினாலும் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கும் ஒவ்வொருவரையும் உங்க தழும்புகளால் குணப்படுத்தி பூர்ண ஆயுசுடன் வாழ கிருபை தாங்க. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதருக்கு கட்டளையிடுகிற தேவன் தாமே. வான்வழி, நீர்வழி, தரைவழியாக பயணம் செய்யும் ஒவ்வொருவரையும் பாதுகாத்தருங்க. கடன் தொல்லையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன் வாங்குவதில்லை என்ற நிலையில் செயல்பட அவர்களை வழிநடத்துங்க. ஆண்டவரே, வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைத்தலை செய்ங்க. ஏற்ற துணையை உருவாக்குவேன் என்று வாக்குரைத்த தேவன் திருமணத்துக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு திருமணம் கைகூடி வரை செய்ங்க. வேறு காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் பெண்களின் பயங்கள், பலவீனங்கள் நீக்கி சுகப்பேருண்டாகவும் தாயும் சேயும் சுகபத்திரமாய் காக்கப்படவும் கிருபை செய்ங்க. நெடுநாளாய் கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கும் தம்பதியரின் குறைகளை அகற்றி அவர்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி சந்தான விருத்தியடைய செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் சமாதானமாய் வாழவும் மூட பழக்கத்திலிருந்து விடுதலை பெறவும் மதவாதிகள், மந்திரவாதிகள், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், கடத்தல்காரர்கள், கலப்படக்காரர்கள், மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், விபச்சாரக்காரர், வேசிக்கள்ளர், பொய்யர், திருடர், ஏமாற்றுக்காரர்கள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், பெண்களுக்கு தீங்கிழைப்பவர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே, ஆட்சி பொறுப்பில் இருப்போர் உமக்கு முன்பாக உண்மையாய், நீதியாய், நேர்மையாய் செயல்படவும் ஊழல், லஞ்சமில்லாத தேசம் உருவாகவும் ஜெபிக்கிறோம்.
ஊழியர்கள் மிஷினரிகள் அவர் நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், ஊழியத்துக்காக போகும் ஒரு இடங்கள்லாம் தேவ மகிமை அவர்களை நிரப்ப வேண்டுமாய், ஆத்ம ஆதாய பணியில் தேவ கிரியை நடப்பிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிய மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.